ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இந்த வீடியோவில் குயிக்காக 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்குற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் மார்னிங் டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சேமியா பிரெட் ஆம்லெட். சேமியாவை ஆட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிரெட் ஆம்லெட் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வேக வச்சு எடுத்த சேமியாவை சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த பிரெட் ஆம்லெட்டுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு குடை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், துருவிய கேரட் சேர்த்துக்கலாம். அடுத்தது அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளெக்ஸ் பதிலாக காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள். இந்த ரெசிபிக்கு தேவையான அரை டீஸ்பூன் உப்பு, கொத்தமல்லி சிறிதளவு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த பிரெட் ஆம்லெட்டுக்கு 2 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அன்சால்டட் பட்டர். இதில் கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சென்டர் பகுதியில் தான் நம்ம ரெடி பண்ண சேமியா மிக்ஸை சேர்த்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது போல் எல்லா பிரெட் ஸ்லைஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் தவா ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்த பிரெட் ஸ்லைஸை இதில் வச்சிடலாம். இப்போ இந்த நடுப்பகுதியில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண சேமியா மிக்ஸை இதில் வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரெட்டை லோ ஃப்ளேம்லேயே வச்சு டோஸ்ட் பண்ணுங்க. ப்ரெட்டு ஓரங்களில் இந்த வெண்ணெயை தடவி விடலாம். இப்போது ஒரு பக்கம் ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆன பிறகு மெதுவாக திருப்பி விடலாம். திருப்பி விட்ட பிறகு இது போல் மெதுவாக அழுத்தி விடுங்க. இப்போ இதுக்கு மேலே துருவிய சீஸை சேர்த்துக்கலாம். இப்போ சீஸை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போது இது ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகட்டும். அடுத்தது இன்னொரு பேனில் கட் பண்ணாத ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதில் வெண்ணெயை நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட்டை 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சீஸ் நல்லா உருகின பிறகு இப்போ இதுக்கு மேலே சில்லி ஃப்ளெக்ஸை தூவிக்கலாம். அடுத்தது நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்த பிரெட் ஸ்லைஸில் கொஞ்சமாக சாண்ட்விச் க்ரீன் சட்னியை சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸை இந்த சீஸுக்கு மேலே வச்சுருவோம். இப்போ நமக்கு பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தவாலேருந்து இதை எடுத்துடலாம். இப்போ இந்த ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான சேமியா பிரெட் ஆம்லெட் நமக்கு ரெடி. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி.